நிறைய பொதுமக்கள் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாம அவங்கள்ட்ட போய் மன உளைச்சல் ஏற்படுறது. இல்ல கடன் வாங்குனவங்க கடனை திருப்பி குடுக்க முடியாம, அவங்க கடன் குடுத்தவங்க வந்து கேட்கும்போது கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது. இது மாரி மன உளைச்சல்கள் ஏற்படுத்துறது. அவங்களலாம் நான் எனக்கு காசு வந்தோனே திருப்பி குடுத்துர்றேன். அதுவரை அவங்க என்னைய எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வாய மூடி இருக்கணும். என் எதிரிகளை வாய மூடி இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில எதிரி இருக்கலாம். செய்கிற தொழிலில் எதிரிகள் இருக்கலாம். எதிரிகள் அப்படின்னாலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வச்சு ஈஸியாக அவர்களை வாயை கட்டி உங்கள் வலிக்கே வராத மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தக்காத்தி வச்சுக்கலாம். அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய், இந்த தேங்காயை வந்து அமாவாசை இல்லை பௌர்ணமி நாட்களில் போய் காசு கொடுத்து விலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க. காசு கொடுத்து வாங்கும்போது அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுக்கு பேரம் பேசாமல் அந்த காசை கொடுத்துட்டு அமைதியாக அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்துடுங்க. தேங்காயை வாங்கிட்டு வந்து இந்த 3 கண்ணில் ஏதாவது ஒரு கண்ணில் ஓட்டை போட்டு தண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க சம்மந்தமாக ஃபோட்டோவோ, முடியோ, அழுக்கு உடையோ, இல்லை காலடி மண்ணோ, நெகமோ ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு ஏதாவது திருநீர், சந்தனம் ஏதாவது வச்சு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அது கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு காளி மந்திரம் இருக்குது. நான் சொல்லக்கூடிய அந்த காளி மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,